வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடத்தலைப்பு ஐரோப்பிய வரலாறு. சென்ற வகுப்பில் ஐரோப்பிய வரலாறு முதல் 4 அலகுகளை நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இன்று 5, 6, 7 அலகுகளை பற்றி இன்று பார்க்க போகிறோம். அந்த முதல் 4 அலகில் கடைசியாக நாம் பார்த்தது நெப்போலியன் போனபார்ட். நெப்போலியன் போனபார்ட் ஆட்சிக்கு வந்தது. பிரெஞ்சு புரட்சி முடிந்து 1790 நெப்போலியன் ஆட்சியாளராக அரியணையில் ஏறி பல சீர்திருத்தங்களை செய்தார். உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு வல்லரசாக பிரான்சை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அவருடைய சரிவில் இருந்து அடுத்த அணி திரட்டல்கள் புரட்சிகள் பற்றி இன்றைய பாடத்திட்டத்தில் பார்க்க போகிறோம். இப்பொழுது சென்ற இடமெல்லாம் வெற்றி அப்படிங்கிற அளவுல நம்ம நெப்போலியனுக்கு இருக்கு. சென்ற இடமெல்லாம் வெற்றி அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வியாக இருக்கின்றது. பிரான்ஸ் பிரிட்டனை தோற்கடிக்க முடியவில்லை. பிரான்சின் முதல் எதிரி எதுவாக இருக்கிறது என்றால் பிரிட்டனாக இருக்கிறது. இந்த பிரிட்டனை எவ்வாறு தோற்கடிப்பது? இந்த தோற்கடித்தால் மட்டுமே நாம் முழுமையான வெற்றி அடைந்தவனாக ஆக முடியும். இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எவ்வாறு அப்படின்னு பாக்குறப்ப பிரான்ஸ் நாடு தரைப்படையில் சிறந்தது, தரைப்படை வலிமை மிக்கது. பிரிட்டனை பொறுத்தவரை கடற்படை வலிமை மிக்கது, கடற்படைகள் சிறந்தவர்கள். கடல்களின் ராணி என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்து, இந்த இங்கிலாந்து இந்த கடல்களை வைத்து, கடல் வாணிபத்தை வைத்து வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப இந்த கடல் வாணிபத்தை சீர்குலைக்க என்ன செய்யலாம்? அதனுடைய பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைத்தால் நம்மிடம் சரணடைந்து விடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப இதற்காக தண்டத்திட்டம் என்ற ஒன்றை அவர் பண்றார். தண்டத்திட்டம் அப்படி என்றால் என்னன்னு சொன்னோம்னா, கடல்களின் மேல் எந்த ஒரு கப்பலும் என்னுடைய அனுமதி பெறாமல் இங்கிலாந்துக்கு நுழையக்கூடாது. இங்கிலாந்துக்குள்ள போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய அனுமதி தேவை, எந்த நாட்டினுடைய, பிரான்ஸ் நாட்டினுடைய அனுமதி தேவை என்கின்ற ஒரு ஆணையை வெளியிடுகிறார். இந்த ஆணையை வெளியிட்டவுடன் அனைத்து நாடுகளும் என தோல்வி அடைந்த நாடுகள் பிரான்ஸ் எல்லாமே ஏற்றுக்கொண்டு யாருமே என்ன பண்ணல அப்படின்னா இங்கிலாந்துக்கு போய் எந்த ஒரு வணிகத்திற்கும் செல்லவில்லை. இங்கிலாந்து உற்று பார்க்கிறது, இதிலிருந்து மீள அடுத்து என்ன நடவடிக்கை என்று இங்கிலாந்து ஒரு ஆணை வெளியிடுகிறது. இந்த ஆணையில் எந்த நாடும் என்னுடன் வணிக தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், அதற்கு நான் முழு பாதுகாப்பு அளிக்கிறேன். அப்ப இந்த இங்கிலாந்தோட வாணிகம் புரியல அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளிலும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பொருட்களுடைய பற்றாக்குறை, பொருட்களுடைய விலை ஏற்றம். ஏன்னா எல்லா பொருளுக்கும் எல்லோரும் யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா முழுக்க இங்கிலாந்தை நம்பி இருக்கிற நாடுகளாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாடுகளாக தங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது இங்கிலாந்து அப்படிங்கிறத வச்சு இந்த பிரான்சினுடைய ஆணையை மீறி இங்கிலாந்து வணிக தொடர்பு வைக்கிறது. ஒவ்வொரு நாடா போய் ஒரு நாடு போய் இங்கிலாந்தோட வணிகம் புரிய போகுது அப்படின்னு சொன்னா அதை உடனே எதிர்ப்பதற்கு பிரான்ஸ் வரும். பிரான்ஸை எதிர்த்து வச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்றதுக்கு, ஆதரவளிப்பதற்காக இங்கிலாந்து வரும். இந்த மாதிரி கடல்களின் மேல் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த போர்களின் இறுதியில் அனைத்து நாடுகளும் இங்கிலாந்தின் ஆதரவோடு அனைத்து ஐரோப்பிய அரசுகளும் வெற்றி பெற்றதாக ஆகிறது. அப்ப இவ்வளவுக்கும் காரணம் யாரு? இந்த பிரான்ஸ் தானே அப்படின்னு சொல்லி பிரான்சின் மீது இங்கிலாந்து படையெடுத்து வருகிறது. அந்த இங்கிலாந்து படையெடுத்ததன் காரணமாக பிரான்ஸ் தோல்வியை தழுவுது. ஏன்னா கடற்படையில் பெரிய ஆளே கிடையாது, அதனால இறுதியாக தோல்வியை தழுவுது. இது பிரான்ஸ் நாட்டிற்கு கிடைச்ச தோல்வி கிடையாது,
நெப்போலியன் போனபர்ட் என்ற தனிநபருக்கு கிடைத்த தோல்வி என்று எல்லா மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்துல நடந்த ரஷ்ய படையெடுப்பு, ரஷ்யாவின் மேல் படையெடுத்து போகிறார் நெப்போலியன். ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்ற பொழுது கடும் குளிர் காலகட்டம். மாஸ்கோவை நோக்கி போயிட்டாங்க. மாஸ்கோல இருக்கிற ரஷ்யர்களுக்கு அந்த பணியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியும். ஆனால் இந்த பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு அந்த பணியை எவ்வாறு எதிர்கொள்வது தெரியாது. சோ ஒட்டுமொத்த மக்கள்ல 1/3 வீரர்கள் மட்டுமே எஞ்சிருந்தார்கள். மீது எல்லாருமே இறந்துட்டாங்க. அவர்களுக்கு உண்ண உணவு கூட இல்லை. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய தோல்வியை, தட்பவெப்பம் காரணமாக தோல்வியை தழுவியது. ரஷ்யாவுக்கு முதலில் வெற்றி, பிரான்ஸ் நாட்டிற்கு தோல்வி. இவ்வாறு அடுத்த போர்களுடைய தோல்வியினால் வேறு வழியின்றி நெப்போலியன் நாடு கடத்தப்படுகிறார். நாடு கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு 100 நாட்களுக்கு பிறகு திரும்பி மீண்டும் வருகிறார் பிரான்ஸ் நாட்டிற்கு. அப்பொழுது அவரது ஆதரவாளர்களுடன் மீண்டும் போரில் ஈடுபட அந்த லீப்சிக் போர் என்று சொல்லப்படுகின்ற கடைசி போரானது, அதுவும் தோல்வியில் முடிவடைகிறது. இதன் காரணமாக நெப்போலியன் இறுதியாக செயின்ட் ஹெலினா என்ற தீவிற்கு தப்பியோடுகிறார். அதோட நெப்போலியன் போனபர்ட்டுடைய எல்லை, ஒரு பிரான்சில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுத்த பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை அந்த நெப்போலியன் போனபர்ட்டுடைய ஒரு காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. இப்ப பிரான்ஸ் நாடு தோத்து போயிருக்கு. இப்ப வெற்றி வாகை சூடியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆஸ்திரியாவும் பிரிட்டனும் ரஷ்யாவும். இவங்க அடுத்ததாக பிரஷ்யா. இந்த 4 நாடுகளுமே வெற்றியாளர்களாக பவனி வர்றாங்க. இந்த வெற்றியாளர் பவனியாளர்களால கூட்டப்பட்ட மாநாடு தான் வியன்னா மாநாடு. வியன்னா மாநாடு ஆஸ்திரியா நாட்டினுடைய தலைநகரமான வியன்னாவில் கூடப்பட்டதால் அது வியன்னா மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இது வியன்னா மாநாட்டுல இந்த 4 நாட்டினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்றாங்க. ரஷ்ய நாட்டை சார்ந்த முதலாம் அலெக்சாண்டர், பிரிட்டனை சார்ந்த கேசல்ரி பிரபு, பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டெலிராண்ட், இவர்கள் எல்லாருக்கும் மேல ஆஸ்திரியாவின் சான்சலர் என்று சொல்லப்படுகின்ற முதல் மந்திரியான மெட்டர்னிக் கலந்து கொள்கிறார். மெட்டர்னிக்குடைய முழு ஏற்பாடுதான் இந்த வியன்னா மாநாடே. ஏன் வியன்னா மாநாடு உடனடியாக கூட்டப்பட்டது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆஸ்திரியாவினுடைய வெற்றி. நெப்போலியனை எதிர்ப்பதற்கு எல்லாரும், அதாவது நெப்போலியன் என்று சொல்வதை விட தங்களுடைய 16ஆம் லூயி மன்னர் காலத்திலேயே ஆஸ்திரிய நாட்டு இளவரசி, நம்ம நாட்டு இளவரசி அங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் தயங்கினப்ப மெட்டர்னிக் தைரியமாக முடிவெடுத்து பிரான்ஸ் நாட்டை எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால அவருக்கு அவர் எடுத்த காலகட்டமும் சரியான காலகட்டமாக இருந்ததுனால ஆஸ்திரியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதனால ஒரு வெற்றியாளனையே வெற்றி கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெட்டர்னிக் வருது. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வியன்னா மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஐரோப்பிய நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது. முதல் காரணம் ஐரோப்பிய நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது. கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் முழுக்க போர்கள் நிறைந்த காலகட்டம். இந்த 23 ஆண்டுகள் போர்களால் ஐரோப்பாவினுடைய வரைபடமே மாறிவிட்டது. ஐரோப்பாவினுடைய எல்லா நாடுகளுடைய எல்லைகள் மாறிவிட்டன. உலக வரைபடத்தில் சில நாடுகளை தேடுற மாதிரி இருக்கு. இருந்த இடமே தெரியாம காணா போச்சு. அப்ப இந்த ஐரோப்பிய உலக வரைபடத்தை மாற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நெப்போலியன். நெப்போலியனால் கிழித்தெறியப்பட்ட ஐரோப்பாவின் வரைபடத்தை சீர் செய்து சரி செய்வது வியன்னா மாநாட்டின் நோக்கம். முதல் நோக்கம் அமைதியை ஏற்படுத்துவது. இரண்டாவது, நெப்போலியனால் உருவாக்கப்பட்ட அந்த கிழித்தெறியப்பட்ட வரைபடத்தை சரி செய்வது. மூன்றாவது, புரட்சி கருத்துக்களுக்கு இனி இடமில்லை. எங்கேயும் புரட்சின்னு வார்த்தையே வரக்கூடாது.
ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு புரட்சி நாட்டுல நடந்து, அந்த பிரெஞ்சு புரட்சினால ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்து, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு பேசப்பட்டு, மக்களுடைய எல்லா எண்ணங்களும் உயிர்த்தெழுந்து, அதன் காரணமா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஐரோப்பா சீர்குலைஞ்சு போயிடுச்சு. அப்ப இவங்கெல்லாம் யார் அப்படின்னா முற்போக்குவாதிகள். தங்களது சிந்தனைகளால் முற்போக்குவாதிகளான இவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனைகளையே மக்களிடம் இருக்க வேண்டும். சுதந்திரம் என்ற எண்ணம் வரக்கூடாது. புரட்சிகரமான அந்த சுதந்திர எண்ணத்தை நசுக்க வேண்டும். அப்ப என்ன மாதிரியான ஆட்சி கொடுக்கணும்? வரம்பிற்குட்பட்ட முடியாட்சியை வழங்க வேண்டும். வரம்பிற்குட்பட்ட முடியாட்சினா மன்னராட்சி, அரசியலமைப்பிற்குட்பட்ட மன்னராட்சி. வரம்பிற்குட்பட்ட முடியாட்சியை அமலாக்கம் செய்ய வேண்டும். ஐரோப்பாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். வரைபடத்தை திருத்தி அமைக்க வேண்டும். மீண்டும் புரட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அந்த நெப்போலியனது வம்சமே திருப்பி என்ன செய்யக்கூடாது? ஆட்சிக்குள்ள வரக்கூடாது. எந்த இடத்துலையும் அந்த புரட்சி எண்ணங்கள் உள்ளவர்கள் உள்ள வந்துடக்கூடாது. இதற்காக கூட்டப்பட்டது வியன்னா மாநாடு. வியன்னா மாநாட்டுல 3 விஷயங்கள் எடுக்கப்படுகின்றன. ஒன்று, முன்னிலை மீட்சி. முன்னிலை மீட்சி என்பது ஏற்கனவே அப்படின்னு சொன்னோம்னா 1790ல வரைபடம் எப்படி இருந்துச்சு? ஐரோப்பாவுடைய வரைபடம் எப்படி இருந்துச்சு? எல்லா நாட்டினுடைய எல்லைகள் எவ்வாறு இருந்தன? அதே எல்லைகளை திருப்பி மீட்டு கொண்டு வருவது. பழைய பாரம்பரிய வம்சம், எந்த வம்சம் அந்த நேரத்துல முடியாட்சி செய்து கொண்டிருந்ததோ அதே வம்சங்களை திருப்பி அரியணையில் அமர்த்துவது. மூன்றாவதாக இழப்பீடு தருவது. இழப்பீடு எந்த காரணத்தினால யாருக்கு என்ன இழப்பு, நிலப்பகுதி இழப்பா, பணம் இழப்பா, அந்த இழப்பீடை சரி செய்வது. இந்த 3 விஷயமும் திருப்பி நடக்குது. 3 விஷயமும் திருப்பி நடக்கிறப்ப எங்கெங்க எந்தெந்த வம்சங்கள் ஏற்கனவே இருந்தாங்களோ 1790ல இருந்தாங்களோ, அப்ப பிரெஞ்சு புரட்சி இந்த நேரத்துல எந்தெந்த நாடுகள் இருந்ததோ அந்தந்த நாடுகள் அந்தந்த எல்லைக்குள்ளேயே சென்றடையும். சில பகுதிகள் இப்ப சிசிலி, நோபிள்ஸ் இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாவோடு இருந்தது, வெனிசியாவுக்கு கொடுக்கப்பட்டது. சில ரோம் நகருடைய சில விஷயங்கள், அதாவது அவங்களுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் மாற்றி எழுதப்பட்டன. முழுக்க முழுக்க ஐரோப்பா முழுவதும் வரம்பிற்குட்ட முடியாட்சியாக, எங்கேயுமே குடியாட்சி நாடுகளே கிடையாது. குடியாட்சி நாடுகளே இல்லாம எல்லாமே முடியாட்சி நாடுகளாக மாற்றப்பட்டது. இழப்பீடுன்னு சொல்றப்ப பிரான்ஸ் நாட்டுல நெப்போலியன் போனப்பட் வந்து எலிசா தீவுல இருந்து தப்பியோடி வந்து அந்த 100 நாட்கள் வந்து பிரான்ஸ் நாட்டுல வந்து குழப்பம் ஏற்படுத்தியது. அது ஒரு மிகப்பெரிய இழப்பீடு. இந்த இழப்பீட்டு தொகையை பிரான்ஸ் நாடு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கணும் எல்லா நாடுகளுக்கும். எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு என்று பிரதேச பகுதிகள், இழப்பீட்டு தொகை பகுதி எல்லாமே பிரிவினை எழுதப்பட்டு அதன்படி சிறிது காலத்திற்குள் பிரான்ஸ் நாடு அதை சரி செய்ய வேண்டும். அந்த இழப்பீடை சரி செய்து முடிக்கும் வரை அனைத்து நாடுகள்லாம் யாரு யாரு? ஆஸ்திரியா, ரஷ்யா, பிரஷ்யா, பிரிட்டன், இந்த 4 நாடுகள். இந்த 4 நாடுகளுடைய படைகள் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கும். பிரான்ஸ் நாட்டில் நிலைப்படையாக இந்த 4 நாடுகளுடைய படைகள் இருக்கும். இந்த போர்க்கால இழப்பீடை சரி செய்யும் வரை. இது எல்லாமே இந்த வியன்னா மாநாட்டினுடைய முடிவுகள். அப்ப வியன்னா மாநாட்டினால யார் யாருக்கெல்லாம் நல்ல லாபம், நல்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சது, நல்ல ஒரு அப்படின்னு பாக்குறோம்னா ஆஸ்திரியா தான் நினைச்சதை சாதிச்சிருச்சு. அதுக்கடுத்ததாக ரஷ்யா. இதுவரை உலக மாநாட்டுல எதுலையுமே ரஷ்யாவை கலந்துகிட்டது கிடையாது. ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம்லாம் கிடையாது. இப்ப நெப்போலியனை வென்றதால் கிடைத்த அங்கீகாரம், ஒரு வெற்றியாளனாக ரஷ்யா இருக்கு. அதனுடைய மன்னர் யாருன்னா நம்ம முதலாம் அலெக்சாண்டர். இவருக்கு கிடைத்த அங்கீகாரம், இவருக்கு நிறைய வந்து இந்த கருங்கடல் பகுதி ஆதிக்கம் அதிகமாக கிடைக்கிறது இந்த வியன்னா மாநாட்டின் மூலமாக. பிரிட்டன்
பிரிட்டன் எதுக்காக கலந்துகிட்டதுன்னா, ஆக்சுவலா பிரிட்டன் வந்து நல்ல சரியாக சொல்ல வேண்டும் என்றால், பிரிட்டன் நாடு முற்போக்குவாதிகள் நாடு இல்ல. அது ஒரு பிற்போக்குவாதிகள் நாடுதான். எப்பயுமே அங்க வரம்பிற்குட்பட்ட முடியாட்சி தான் இருக்கு. மன்னருக்கு சில அதிகாரங்கள் தான் இருக்கு. அது கரெக்டா அதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இந்த பிரிட்டன் எதற்காக இதில் கலந்து கொண்டது என்றால், பிரிட்டன் நாட்டினுடைய முக்கியமான எண்ணம் என்னன்னா, காலனி ஆதிக்கம் மற்றும் கடல் வாணிபம். இந்த காலனி ஆதிக்க கொள்கையும் கடல் வாணிப கொள்கையும் எந்த இடத்துலயும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் கலந்துச்சு. ரஷ்யா பெயரளவில் இருக்கிறது. அப்ப இந்த 4 நாடுகளும் தங்கள் பங்கீடுகளை முறையீடா செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இதனால பாதிப்படைந்த நாடுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, சிறிய நாடுகள், குடியாட்சியை மையமாக கொண்ட நாடுகள் மிக பாதிப்படைகின்றன. இப்ப ஒரு பகுதியை இழப்பீடாக எடுத்து இன்னொரு பகுதியோட இணைக்கிறப்ப அந்த நாட்டினுடைய தேசியத்தை அவங்க கருத்திலேயே கொள்ளல. இந்த நாடு எந்த மதத்தை மையமாக வைத்தது? கத்தோலிக்க மதமா, புரொட்டஸ்டன்ட் மதமா? அந்த கத்தோலிக்கத்தையும் புரொட்டஸ்டன்ட் ஒன்னா சேர்க்கிறோமே, அவங்க எப்படி இணைந்து வாழ முடியும்? அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. அந்த பிராந்திய இன உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இந்த இழப்பீடானது சரி செய்யப்பட்டது. அப்ப அந்த இழப்பீடு சரி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த முடிவுல பாக்குறப்ப நாடுகளுக்கு, குறிப்பாக ஜெர்மனி, இத்தாலி மிகவும் பாதிப்படைந்த நாடுகள். ஜெர்மனி எவ்வாறாவது முன்னேறிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஒரு துடிப்பான இளைஞர் கூட்டத்தோட இருக்கு. ஆனா அவங்கள அடக்குமுறை கொண்டு அடக்கி வைத்து இப்படித்தான் இருக்கணும் என்று ஆஸ்திரியாவினுடைய கஸ்டடியில், ஆஸ்திரியாவினுடைய கீழ் அந்த ஜெர்மனியானது அடக்கி ஒடுக்கப்படுகிறது. இத்தாலி ஏற்கனவே நான் சொன்னேன், நிலவியல் சொல்லாக மாறிவிட்டது. ஏற்கனவே நெப்போலியனால் அடக்கி வைக்க அத இத்தாலிய மேப்லயே இல்லைன்னு சொன்னோம். இப்ப பாக்குறப்பையும் வரைபடத்துல இத்தாலிய தேட வேண்டியிருக்கு. இத்தாலிக்கு சரியான தீர்வு கொடுக்கப்படவில்லை. இங்க முதல்ல நம்ம பேசப்பட்டது பார்த்தோம்னா, இதனுடைய நோக்கமே வந்து புரட்சி கருத்துக்கள் இனி வெடிக்க கூடாது, புரட்சி கருத்துக்கள் எங்கேயும் தோன்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்ப இந்த சுதந்திரம், சமத்துவம் இதுக்கெல்லாம் வந்து மல்லியே கிடையாது. அமைதிதான் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சுதந்திர சமத்துவ கருத்துக்களை ஏற்கனவே அனுபவிச்சு பழகுன நாடுகள், அந்த சுதந்திரத்தினுடைய ருசி கண்டவர்கள், அவங்களால இதை ஏத்துக்கொள்ள முடியல. நான் பிற்போக்குவாதியா நான் மாறிட்டேன், திருப்பி என்னால முற்போக்குவாதியா மாற முடியாது. அந்த மாதிரி எல்லா நாடுகளுடைய நிலைமை, அந்த நாடுகளுடைய இறைமை தன்மைக்கு மதிப்பளிக்கப்படவில்லை, அந்த புனிதத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை. அப்ப பெரிய நாடுகள் மகிழ்ச்சி அடைந்தன, ஆனா சிறிய நாடுகளால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த வியன்னா மாநாட்டினுடைய முடிவை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நெப்போலியனுடைய ஆட்சி முடிவுறும் நிலையில் இருந்த குழப்ப சூழ்நிலைக்கு இந்த வியன்னா மாநாடு ஒரு அழகான வடிகாலாக அமைத்து கொடுத்தது. இன்னும் ஒரு சிறிது காலகட்டத்திற்கு, ஒரு 15 ஆண்டு காலம் ஒரு அமைதி, இந்த வியன்னா மாநாட்டினால் ஐரோப்பாவில் ஒரு சிறிய காலத்திற்கு அமைதி இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் புரட்சி ஏற்பட்டது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு அமைதியை நிலைநாட்ட இந்த வியன்னா மாநாடு வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். அந்த வகையில மெட்டர்னிக் வந்து தன்னுடைய எண்ணங்களில் வெற்றி அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முடிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வியன்னா மாநாடு என்ன விஷயத்த கொடுத்துச்சு அப்படின்னா, தோல்வியைத்தான் தழுவியது. அது வந்து முழுக்க தன்னுடைய எண்ணங்களில் வெற்றி அடையவில்லை அப்படின்னே பார்க்கலாம். இந்த வியன்னா மாநாட்டில் அந்த 4 அணி கூட்டு, ரஷ்யா, ஆஸ்திரியா அண்ட் தென் பிரிட்டன், இந்த 4 அணிகளும் 4 நாடுகளும் 4 கூட்டாக இருக்குது. இது எந்த மாநாட்டுல அப்படின்னா, ஐலா ஷப்பேல் மாநாட்டுல முடிவு செய்யப்படுது. மெட்டர்னிக்குடைய தலைமையில் நடைபெற்ற ஐலா ஷப்பேல் அப்படிங்கிற மாநாட்டுல இந்த விஷயம் வந்து முடிவுக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை
ஐரோப்பால எப்படி நெப்போலியனுடைய காலம்தான் அந்த ஐரோப்பாவினுடைய எல்லா மாறுதல்களும் சொன்ன மாதிரி அடுத்த சகாப்தம் பார்த்தோம்னா மெட்டானிக் சகாப்தம். மெட்டானிக்குடைய ஏரியா மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல முன்னிலையாக நிற்பவர் யாருன்னா மெட்டானிக் தான். எந்த ஒரு மாநாடு கூட்டப்பட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அப்படி பாக்குறப்ப ஐலா சப்பேல் மாநாடு முதலில் கூட்டப்படுகிறது. அந்த ஐலா சப்பேல் மாநாட்டில் 4 அணியாக 4 கூட்டாக இந்த 4 நாடுகள் ஒருங்கிணைகிறாங்க. இந்த 4 நாடுகளுக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டனை எதிர்க்க வேண்டும், பிரிட்டனை திருப்பி சாரி பிரான்ஸ் நாட்டை எதிர்கொள்ள வேண்டும், பிரான்ஸ் நாட்டை அடக்கி ஆள வேண்டும். இந்த எண்ணம் மட்டுமே இந்த 4 நாடுகளுக்குள் இருந்தது. மறுபடியும் கூறுகிறேன், ரஷ்யா, ஆஸ்திரியா அண்ட் பிரிட்டன், இந்த 4 நாடுகளும் எதிரியாக பார்த்தது யாரை என்றால் பிரான்ஸ் நாட்டை பார்த்தன. இந்த பிரான்ஸ் நாடு திருப்பி எந்திரிச்சு வரக்கூடாது. இந்த ஒரே ஒரு மைய எண்ணம் மட்டுமே இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்ததை தவிர இந்த நாடுகளுக்குள் வேற எந்த ஒரு ஒருமைப்பாடும் கிடையாது. ஆனால் அணியாக திரண்டு நிற்கிறார்கள். மெட்டானிக்குடைய தலைமையில் அணியாக திரண்டு நிற்கிறார்கள் பிரான்ஸ் நாட்டை எதிர்கொள்வதற்காக, ஐரோப்பாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக, மீண்டும் புரட்சி ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டானிக்குடைய தலைமையில நடக்குது. இந்த ஐலா சப்பேல் மாநாட்டுக்கு அப்புறம் டிராப்போ மாநாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் வந்து மெட்டானிக்குடைய தலைமையில தான் நடக்குது. இந்த டிராப்போ மாநாட்டில் ஏதாவது ஒரு புரட்சி எந்த நாட்டிலாவது ஐரோப்பாவில் ஏற்பட்டு விட்டால் அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த புரட்சியை அடக்க வேண்டும், இதுக்காக நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிராப்போ மாநாட்டுல சொன்ன விஷயத்துல அப்பயே வந்து பிரிட்டனுக்கு எதிர்ப்பு. ஏன்னா பிரிட்டன் வந்து ஒரு தாராளமயமான கொள்கை, ரொம்பவும் முற்போக்கு எண்ணங்கள் கிடையாது. அப்ப அதால ஏத்துக்க முடியல, அந்த மாநாட்டை விட்டு வெளியேறுகிறது. அப்ப அபிப்பிராய பேதங்கள் அங்கங்க இருக்கு, இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள்ள இவங்க எல்லாரும் ஒரு ஐரோப்பிய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ள 4 நாடுகளும் இருக்காங்க. லேபாக் மாநாடு, இந்த லேபாக் மாநாடு இந்த டிராப்போக்கு அப்புறம் நடக்குது. இந்த காலகட்டத்துல பிரான்ஸ் நாடு தன்னுடைய பிணைய தொகையான, நம்ம வியன்னா மாநாட்டுல பார்த்தோம், தன்னுடைய அபராதமாக கட்ட வேண்டிய இழப்பீட்டு தொகையை கட்டணும் அப்படின்னு சொன்னோம். அதை வந்து ஒரு பிணைய தொகையாக நிர்ணயம் செய்து அந்த தொகையை அவர்கள் செலுத்தும் வரை அந்த நாட்டில் ஒரு நிலைப்படை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 4 நாடுகளுடைய நிலைப்படை இருக்கும் பிரான்ஸ் நாட்டுல பார்த்தோம். இப்ப அந்த இழப்பீடு தொகையை கட்டி முடிச்சாச்சு பிரான்ஸ் நாடு, இழப்பீடு தொகையை கட்டியாச்சு. அதனால நிலைப்படைகள் எல்லாமே திருப்பி வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப பிரிட்டனோடு தானும் சேர இஷ்டப்படுது பிரான்ஸ். ஏதாவது ஒரு வல்லரசுகளோடு நம்ம கூட்டிணைவோடு இருக்க வேண்டும். அப்ப எந்த வல்லரசு கூட்டிணைவோடு இருக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப இந்த ரஷ்யா, ஆஸ்திரியா, பிரிட்டன் இந்த கூட்டணியோடு பிரான்சும் இணைகிறது 5வது நாடாக. அப்ப 5 கூட்டணி உருவாகிறது இந்த இடத்துல. முதல்ல 4 கூட்டணி இருந்தது வியன்னா மாநாட்டோட. வியன்னா மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் மெட்டானிக் சகாப்தத்துல பாக்குறப்ப மெட்டானிக் வந்து முழுக்க எங்கெங்க புரட்சி ஏற்படுதோ எல்லாத்தையும் ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மிக அழகா அவர் வந்து பாதை கொண்டு வராரு. ஜெர்மனியில மாணவர்கள் பயங்கரமான முறையில எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க ஒரு அணியே திரண்டு நிக்குது இதற்கு எதிராக. ஆனா எல்லா விதமான புரட்சிகளையும் அடியோடு நசுக்கி விடுகிறார் மெட்டானிக். ஜெர்மனியிலும் சரி, இத்தாலியிலும் சரி, இந்த 2 நாடுகளில் மட்டும் அடிக்கடி புரட்சி தலை தூக்கி பாக்குது. ஆனா மெட்டானிக் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிக்கிட்டே இருக்காரு. அதனால ஐரோப்பிய கூட்டமைப்பு 4 அணியாக இருந்தது, இப்ப 5 அணியாக மாறிவிட்டது. இந்த 5 அணி தான் எங்க வரப்போகும்னா முதல் உலக போர்ல வரப்போகும். முதல் உலக போர்ல பாத்தீங்கன்னா 3 நட்புறவு, 3 அச்சுறுத்தல் நாடுகள் இருக்கும். ஒரு பக்கம் நட்புறவு நாடுகள், ஒரு பக்கம் அச்சுறுத்தல் நாடுகள் வரும்.
இந்த நாடுகளுடைய கூட்டணி தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி அங்க போய் நிற்கும் முதல் உலக போர் வர. அப்ப இந்த வியன்னா மாநாட்டின் முடிவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கூட்டணி இப்ப ஐரோப்பிய கூட்டமைவாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஐரோப்பிய கூட்டமைவு என்ன விஷயத்துக்காக நோக்கத்திற்காக போடப்பட்டது அப்படின்னா, முழுக்க முழுக்க அமைதியை நிலைநாட்ட வேண்டும், புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு நாடு மற்ற நாட்டுக்கு எந்த விதமான வகையில இது ஒரு புரட்சியினால் ஒரு ஆபத்தோ ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் ஒரு நாடு மற்ற நாடுக்கு. அதுபோல பத்திரிகை தணிக்கை செய்யப்பட்டது. எல்லா பகுதிகளிலும் பத்திரிகை தணிக்கைக்கு உட்பட்டு இப்படித்தான் இயங்கணும் பத்திரிகையானது என்று ஒரு அதுவும் சட்டமாக இயற்றப்பட்டது. எங்கேயுமே புரட்சி கழகங்கள் எதுவுமே தேர்ந்தாம அணி திரள்வது தடுக்கப்பட்டு இவங்க மட்டும் அணி சேர்ந்து இருந்தாங்க. மிச்சப்படி புரட்சி அணிகள் எங்கேயுமே கழகத்துல ஈடுபட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக கையாண்டார் நம்மளுடைய மெட்டர்னிக். பிரான்ஸ் நாட்டில் இருந்த நெப்போலியனுக்கு ஆதரவாக இருந்த நெப்போலியன் தீவுல இருந்து தப்பிக்க உதவி செய்த அனைவரும் தூக்கிலிடப்பட்டு அவங்கள கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு எல்லாருக்கும் என்ன கொடுத்தாச்சுன்னு சொன்னோம்னா அதற்கு அவர்களை கண்டிக்கும் விதமாக தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இப்போதைக்கு புரட்சியாளர்கள் என்பது எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. இது ஆனா ஒரு அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு அமைதி. இந்த அடக்கி ஒடுக்கப்பட்ட அமைதி எத்தனை காலத்திற்கு நீண்டு இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம அடுத்து ஒரு புரட்சியை பத்தி பார்க்க போறோம். அந்த புரட்சி எங்க வந்து வெடிக்குது அப்படின்னு சொன்னா மெட்டர்னிக்குடைய வாசல்லையே வந்து வெடிக்குது. அவர் மெட்டர்னிக்குடைய அரண்மனை வாசல்லையே வந்து நிக்கிறாங்க புரட்சியாளர்கள். அந்த அளவுக்கு இது வித்திடப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த கூட்டமைப்பினுடைய எண்ணங்கள் முடிவுகள் எல்லாமே. அடுத்து நம்ம பார்க்க போறது புனித உடன்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த புனித உடன்பாடு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னோம்னா இது வந்து முதலாம் அலெக்சாண்டர் சார் முதலாம் அலெக்சாண்டர் ரஷ்யாவினுடைய மன்னர். ரஷ்ய மன்னர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த கூட்டமைப்புகள் ஏற்படுத்துகின்ற காலகட்டத்துல இவர் வந்து மெட்டானிக்குடைய சீடன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக்கிறார். முதலாம் அலெக்சாண்டரை பார்த்து மெட்டானிக் கூட ஒரு தடவை பயந்தாப்புல. என்னன்னு சொன்னோம்னா இவர் எங்க இன்னொரு நெப்போலியனா மாறிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா முதலாம் அலெக்சாண்டர் நான் மெட்டானிக்குடைய சீடன், மெட்டானிக்குடைய வழி நடப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது அப்படின்னு. அப்ப இந்த காலகட்டத்துல இவர் என்ன நினைக்கிறார் முதலாம் அலெக்சாண்டர் அப்படின்னு நினைக்கிறாருன்னா எந்த வித கூட்டமைவும் ஒரு இறை கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தால்தான் அந்த கூட்டமைவு ஒரு பயத்தோட ஒரு பண்பாடோட கவனமாக தன்னுடைய என்ன அமைப்பின் நோக்கத்தோடு இருக்கோ அந்த அமைப்பு நோக்கத்தை செயல்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறார். இவரும் உடன்பாடு என்பது ஒரு கூட்டணி அமைப்பு தான், அணி திரட்டல் தான். இந்த அரசியல் ரீதியான அணி திரட்டல் தான். அந்த அரசியல் ரீதியான அணி திரட்டலுக்கு இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு அரசியல் சாயம் மட்டும் பூசாம மத சாயத்தையும் சேர்த்து பூசுகிறார். ஏன்னா மதத்தின் கீழ் அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த உடன்பாடு மிகவும் புனிதமாக இருக்கும். அந்த உடன்பாட்டில் உள்ள அனைத்து விஷயங்களும் புனிதத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது மிக சரியாக பின்பற்றப்படும் அவர் நினைக்கிறார். அதனால முதலாம் அலெக்சாண்டர் இதே 4 கூட்டணியை புனித உடன்பாட்டின் கீழ் கொண்டு வர்றார். இவர் வந்து முழுக்க ஒரு அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு பெண் ஞானி, அந்த இவருக்கு ஒரு குருவாக இருந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அந்த வேதாந்தத்தின்படி அந்த இறை சித்தாந்தத்தின்படி கடவுளுக்கு எப்படி அஞ்சி நடுங்க வேண்டும், நம்ம கடவுளின் பிள்ளைகள் அனைவரும் நம் தகப்பனுக்கு என்ன மாதிரியான சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தாந்தத்தை வந்து அந்த புனித உடன்பாட்டுல எழுதுறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், கடவுளுக்கு அடங்கி ஒடுங்குகின்ற பிள்ளைகளாக இருப்பவர்கள் மட்டுமே இந்த உடன்பாட்டினுடைய நோக்கங்களை கரெக்டாக சரியாக நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அதன் காரணமாக இந்த புனித உடன்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த புனித உடன்பாட்டுல முதலாம் அலெக்சாண்டருக்காக கையெழுத்து விடுறாங்க எல்லாருமே. ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுலயுமே உடன்பாடு இல்லை. நம்ம என்னைக்குமே கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்கிட்ட மதத்தையோ அரசியல் கொள்கையோ புகுத்தவே முடியாது. அவங்களுடைய எண்ணம் அந்த எண்ணத்தோட ஒன்றி வந்தால் மட்டுமே அதை வந்து செயல்படுத்த முடியும். அப்ப அந்த புனித உடன்பாட்டினுடைய நோக்கம் ஏற்கனவே கூட்டமைப்பில் செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான், அதே நோக்கம்தான்.
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைதி அப்படின்னு சொன்னா இறைவனின் தலைமையின் கீழ் அமைதி. நம்பிக்கை, இறைவழி கோட்பாட்டில் நம்பிக்கை. பகை உணர்வு இருக்கக்கூடாது, சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னா நம்ம அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கறதுனால சகோதரத்துவத்துடன் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து இருக்கணும். அந்த மாதிரி எண்ணங்களை இவர் கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்படின்னு சொன்னா, ரஷ்யா இதுவரை எந்த மாநாட்டிலையும் கலந்துக்கல. எந்த ஒரு விதத்திலையும் அதை ஒரு பெரிய ஆளா யாரும் நினைக்கல. ஒரே ஒரு விஷயம், அந்த மாஸ்கோல நான் சொன்ன கடும் பணி காரணமாக நெப்போலியனுக்கு ஏற்பட்ட தோல்வி, அதுக்கு இவங்க வெற்றியாளர் ஆயிட்டாரு முதலாம் அலெக்சாண்டர், அவ்வளவுதான். அப்ப மிச்சப்படி முதலாம் அலெக்சாண்டர் ஒரு உலக வல்லரசாகவோ ஒரு பெரிய இதாவோ நினைக்கிறதுக்கு அங்க இன்னும் இல்ல. அவரு பிரான்ஸ் பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க அணியில கூட்டணியிலே வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த கூட்டமைப்பு ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்த அதே விஷயங்கள் புனித உடன்பாட்டில் ஏற்பட்டது. அப்ப அந்த புனித உடன்பாடு ஒரு பெயரளவில் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். அது ஒரு மாதிரியான ஒப்பந்தம். இந்த கூட்டமைப்பு நாடுகளே இறை நம்பிக்கையின் கீழ், இறை சித்தாந்தத்தின் கீழ் போடப்பட்ட ஒப்பந்தமாக இந்த புனித உடன்பாடு ஏற்படும். அதனால புனித உடன்பாடு முதலாம் அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிறகு அதை பத்தி யாருமே பேசல, அது அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. அது ஒரு தோல்வியை தழுவிய ஒரு விஷயம் கூட நம்ம நினைச்சுக்கலாம், அந்த புனித உடன்பாடானது. இதுவும் ஐரோப்பிய அரசியலில் ஒரு அணியாக திரண்டு நின்றது. ஆனா முழுக்க முழுக்க இது எப்படின்னு சொன்னா ஒரு புரொட்டஸ்டன்ட் அமைப்பு. அப்ப இந்த புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்குள்ள சில கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க. அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அதுல ஈடுகொண்டு உள்ள போக முடியல. அதுபோல அங்க போப்பாண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு பதவியோ பெரிய ஒரு இருப்போ அவருக்கு அந்த இடத்துல கொடுக்கப்படல. அப்ப இந்த மாதிரி சில குறைகள் அங்க புனித உடன்பாட்டுல, ஏன்னா ரஷ்யாவுடைய அதிகாரம் மட்டுமே மேலோங்கி இருக்கிற மாதிரி இருந்தது. அப்ப ரஷ்யாவுடைய சுயநலமும் அங்க தெரிஞ்சிச்சு. அப்ப எல்லா நாடும் சும்மா இல்ல, ஒரு கூட்டமைப்புக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படிங்கிற ஒரு சுயநல எண்ணம் எல்லா நாட்டிற்குள்ளும் இருக்கு. அந்த அடிப்படையாக இவங்க எல்லாருமே ஒருங்கிணைறாங்க. அப்ப புனித உடன்பாடு என்பதும் ரஷ்யாவினால், அவர் ரஷ்யாவுக்கு என்னமே எப்பன்னு சொன்னா அந்த கருங்கடல் பாதை, இந்த கருங்கடல் பாதைக்குள்ள யாரும் உள்ள வந்துடக்கூடாது. தனக்கு மட்டுமே அந்த எண்ணம், அந்த அந்த கடல் வழி பாதை வேணும். அந்த எண்ணம் எப்பயுமே இருக்கும். கருங்கடல் வழிப்பாதை முழுக்க முழுக்க அந்த ரஷ்யாவுக்கு. சோ இதன் காரணமாக ஏற்பட்டதான் புனித உடன்பாடு. ஆனா அந்த புனித உடன்பாடு முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக நல்ல விஷயத்த கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா அது இல்ல. அது ஒரு அணி, அவ்வளவுதான். அது ஒரு கூட்டமைப்பு அணி, ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய காலத்திற்கு பின்பு அது நிலைத்து நிற்கவில்லை. ஏன்னா அதுல கையெழுத்திட்ட மக்களே சும்மா கையெழுத்து போட்டாங்களே தவிர, கையொப்பம் விட்டார்களே தவிர, அவர்கள் மனசார அந்த இறை இதோட சேர்ந்து பண்றதுக்கு அவங்க யாருமே தயாராக இல்லை. அதனால அந்த புனித உடன்பாடானது அதுல தோல்வியை தெளிவியது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த வியன்னா மாநாட்டுல இருந்து மெட்டர்னிக் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காரு. இப்ப பார்க்க போறது நம்ம புரட்சியை பார்க்க போகிறோம். புரட்சி என்றால் 1830 வருடத்தில் ஏற்பட்ட ஜூலை புரட்சி ஒன்று. அடுத்து கொஞ்ச நாள் கூட நீடிச்சு நிக்கல. 1848 வருடம் ஏற்பட்ட பிப்ரவரி புரட்சி ஒன்று. முதல்ல 1830 வருடம் ஏற்பட்ட ஜூலை புரட்சியை பத்தி பார்ப்போம். இது இரண்டுமே எங்க வெடிச்சதுன்னா பிரான்ஸ் நாட்டுல வெடிச்சிச்சு. பிரான்ஸ் நாட்டுல வெடிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிரான்ஸ் நாட்டுல ஒருத்தர் தும்முனா அது ஐரோப்பா முழுவதும் எதிரொலிக்கும். அப்ப இங்க ஒரு புரட்சி தோன்றினால் இதை சுற்றி அனைத்து நாடுகளிலும் இதனுடைய தாக்கம் ஏற்பட்டது, இதனுடைய பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அங்கேயும் உடனே புரட்சி, அங்கங்க குட்டி குட்டியா இந்த புரட்சியினால். அப்ப இந்த 1830 ஜூலை புரட்சி என்ன ஏது, அப்ப பிரான்ஸ் நாட்டினுடைய ஆட்சியாளராக யார் இருந்தா, என்ன ஆட்சி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வியன்னா மாநாட்டின் முடிவுக்கு போனோம். வியன்னா மாநாட்டுல என்ன சொன்னாங்க, முன்னிலை மீட்சி. இதுக்கு முன்னாடி எந்த அரச பரம்பரை ஆட்சி செய்து கொண்டிருந்ததோ அந்த அரச பரம்பரை தான் ஆட்சிக்கு வரணும். அப்ப பிரெஞ்சு புரட்சியில பார்த்தோம் அப்படின்னா யார் கடைசியா இருந்தா, 16ஆம் லூயி இல்லைங்களா? அப்ப அந்த 16ஆம் லூயி காலத்துல பிரெஞ்சு புரட்சி வெடிச்சிச்சு. 16ஆம் லூயி இறந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த மரபை சார்ந்த, பூர்போன் மரபை சார்ந்த
அடுத்தவர் யாருன்னு சொன்ன பாக்குறப்ப 18ஆம் லூயி, 16ஆம் லூயினுடைய சித்தப்பா மகன் 18ஆம் லூயி அவர் ஆட்சிக்கு வர்றார். அவர் அரியணையில் அமர்த்தப்படுகிறார் அந்த வியன்னா மாநாட்டினுடைய முடிவின்படி. ஏன்னா அவங்க அரச பரம்பரை, அந்த அரச பரம்பரை, அந்த மரபை சார்ந்தவர்கள் அடுத்து வர்ற வழித்தோன்றல் யாருன்னு பார்த்து அந்த 18ஆம் லூயி ஆட்சிக்கு வர்றார். இந்த 18ஆம் லூயி ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னோம்னா, முதலாக ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்துகிறார். 1814ஆம் ஆண்டு ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தோடு ஏற்படுத்தப்பட்டது. அந்த அரசியலமைப்பையே அப்படி திருத்தங்களோடு சரி செய்து வெளியிடுகிறார். இதையே நம்ம என்ன வச்சுக்குவோம், ஆட்சிக்கு வச்சுக்குவோம் அப்படின்னு. அடுத்து இது வரம்பிற்குட்பட்ட முடியாட்சி அப்படிங்கிறப்ப இரு அவைகளுடன் கூடிய பாராளுமன்ற ஆட்சி இருக்கிறார். இரு அவைகளுடன் கூடிய. அடுத்து பாக்குறாரு பத்திரிகை சுதந்திரத்தை, தணிக்கையை ரொம்ப இல்லாம கொஞ்சம் அந்த பத்திரிகை சுதந்திரத்தை குறைந்த அளவு கொஞ்சம் சரி செய்து வைக்கிறார், குறைத்து வைக்கிறார். ஓரளவுக்கு, ரொம்ப ஒரு கொடிய ஆட்சின்னு சொல்ல முடியாது, மக்கள் விரும்பின ஆட்சின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மக்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி. 300 பிராங்க் வரி கட்டுறவங்க எல்லாரும் ஓட்டு போடலாம். அப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த தொழிலாளர்களோ இந்த கீழ்வர்க்க ஆள்கள் யாருமே என்ன செய்ய முடியாது, ஓட்டு போட முடியாது. 300 பிராங்க் வரி கட்டணும். பிராங்குகள் வரி கட்டினால் மட்டுமே அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாரு. ஓரளவுக்கு இத ஆனா எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா, நெப்போலியனுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற, அதுல மிதவாதிகள் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்க, போனப்பட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கத்தான் செய்யுது நாடு. ஆனாலும் ஒரு சகஜ சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த 18ஆம் லூயிக்கு அடுத்து வர்றவர் யாருன்னா 10ஆம் சார்லஸ் மன்னர். இந்த 10ஆம் சார்லஸ் மன்னருக்கு இந்த வரம்பிற்குட்பட்ட முடியாட்சி பிடிக்கல. பிரிட்டன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் பெயரளவில் அதிகாரம் படைச்ச மன்னரா நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பிரிட்டனில் அரசரும் இருப்பார், அரசியலமைப்பிற்குட்பட்ட முடியாட்சின்னு சொல்றப்ப அங்க பிரதம அமைச்சரும் இருப்பார். இன்றும் அதே போலதான் அரசரும் இருக்கிறார், பிரதம அமைச்சரும் இருக்காங்க. அரசர் என்பவர் பெயரளவிலான அதிகாரம் படைத்தவர், உண்மையான அதிகாரம் படைத்தவர் பிரதம அமைச்சராக இருப்பார். இதுதான் அப்ப இருந்துச்சு பிரிட்டன்ல. அப்ப அத சொல்றாரு, இந்த பிரிட்டன்ல மாதிரி அரசரா இருக்கிறத விட ஒரு மர வேலை செஞ்சு பழைக்கலாம், அவ்வளவு மோசமான ஒரு அரசராக அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு 10ஆம் சார்லஸ் மன்னர் வெளிப்படையாகவே சொல்றார். அவர் இந்த பிரெஞ்சு புரட்சியை நேர்ல பார்த்தவர், புரட்சியில கலந்துகிட்டவர் எல்லாமே. அப்ப இந்த பிரெஞ்சு புரட்சியில இருந்து யாருமே ஒரு பாடமே கத்துக்கலையே அப்படின்னு ஒரு வெறி இருக்கு இவருக்கு. தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. தாராளமயமான கருத்துக்கள் இல்லை அவர்கிட்ட. நான் சொல்றத கேட்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்திருத்தம் செய்கிறார். 1814ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை சீர்திருத்தம் செய்கிறார். அதாவது மக்கள் விரும்பாத விஷயங்களை நிறைய நிகழ்த்துகிறார் அரசியலில். அப்ப மக்களுக்கு இது பிடிக்கல, இவர் செய்யற விஷயம் எதுவுமே பிடிக்கல, மக்களுடைய உத்தரவையும் இவர் கேட்கல. தேசிய கடனுடைய அந்த வட்டி சதவிகிதத்தை குறைப்பது, கூட்டுவது, ஏற்கனவே பிரெஞ்சு புரட்சியில காரணமே அந்த நிதி பற்றாக்குறை தான். இது எல்லாமே திருப்பி நடக்கிற மாதிரி இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கு. 10ஆம் சார்லஸ் உடைய நடவடிக்கைகள். அப்ப ஒரு கட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு வந்துருது. ஏன்னா மக்கள் எல்லாருடைய ஆட்சியையும் பார்த்தவர்கள். மக்கள் அவர்களுக்கு 16ஆம் லூயியும் தெரியும், நெப்போலியனையும் தெரியும், பிரெஞ்சு புரட்சியும் தெரியும். அவங்களுக்கு எல்லாருமே மீதி நாட்டு மக்கள் மாதிரி பிரான்ஸ் நாட்டு மக்கள் கிடையாது. நிறைய மாறுதல்களை கண்டவர்கள். அப்ப ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்ப்பார்கள். இந்த ஆட்சியில என்ன நடவடிக்கை இருக்கு, அந்த ஆட்சியில் யார் எப்படி நடந்துகிட்டாங்க. அப்போ ஒரு சின்ன மாற்றம் என்றால் கூட அவர்களால் அதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அந்த மக்களால்.
அவங்க சுதந்திரத்தை கூட எதிர்பார்க்கல, சமத்துவத்தை எதிர்பார்த்தார்கள், சகோதரத்துவத்தை எதிர்பார்த்தாங்க. சமத்துவம் தான் அங்க முதலாக பேசப்பட்டது. ஏற்கனவே நெப்போலியனே வந்து என்ன செய்யல, சுதந்திரத்தை அந்த டைமே அவர் கொடுக்கல. சுதந்திரத்திற்காக போராடி பெற்றால் கூட அவர் சுதந்திரத்தை பாக்குறாரு, மிக ஊழலும் லஞ்சமும் நிறைந்ததாக அந்த காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சமத்துவத்தை மட்டுமே அவர் நோக்கி சென்றார். அதனாலதான் அவரால் நிலையாக நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர முடிந்தது. மக்களும் அவரை மறக்காம இருந்தாங்க. அப்ப அந்த சமத்துவம் மட்டுமாவே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப, ஓட்டு போடுவதற்கு இத்தனை பிராங்க் தான் வரி கட்டியிருக்கணும் இப்படின்னு சொன்னா எல்லா மக்களும் சமமாக ஓட்டுரிமை கிடையாது. அப்ப அந்த அரசியலில் பங்கெடுத்துக் கொள்ள முடியாது, சுதந்திரத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த மக்கள் பொங்கி எழுறாங்க. வேற வழி இல்லாம ஜூலைல புரட்சி ஏற்படுகிறது. 10ஆம் சார்லஸ் மன்னர் பயந்து போயிட்டார். இதுக்கு மேல நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியாது. நாட்டை விட்டு தப்பி ஓடி விடுகிறார் நம்ம 10ஆம் சார்லஸ். இதுதான் ஜூலை புரட்சி. அப்ப முடிவுல யார் வரணும் அப்படின்னு பாக்குறப்ப, லூயி பிலிப் என்கின்ற இதுவரை பூர்போன் வம்சம் நம்ம பார்த்தது, பூர்போன் மரபு, அந்த மரபினர் தான் அந்த லூயி அப்படின்னு வருது இல்ல, 14ஆம் லூயி, அதெல்லாம் வந்து பூர்போன் வம்சம். இதுவரை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த அந்த வம்சம், அந்த மரபு மாறி இப்ப புதுசா இன்னொன்னு ஆர்லிக்கன் அப்படிங்கிற வேற வம்சம் வந்து புதுசா வருது. அதன் இவர் யாருன்னா லூயி பிலிப் என்பவர் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த லூயி பிலிப் வந்தவனே பாக்குறாரு, இந்த ஜூலை புரட்சிக்கான காரணங்கள் எல்லாம் பாக்குறாரு. அப்ப மக்கள் விரும்பும் ஆட்சி நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக என்ன செய்யறாரு, இந்த 300 பிராங்க் சொன்னாங்க பாத்தீங்களா, அதை வந்து இதை குறைக்கிறார். 200 பிராங்க் இருந்தா போதும் அப்படிங்கிறார். அதுலயும் மக்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னோடனே, முடிந்த வரை இயன்ற வரை செஞ்சு தர்றேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கிறாரு. அது போல என்னென்ன எந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்கிறார்களோ, அரசியலில் தலையிடுவதற்கு, வரி சுதந்திரத்தில் தலையிடு எல்லாமே பண்ணி கொடுக்கிறாரு லூயி பிலிப் மன்னர். அப்ப லூயி பிலிப் வந்த உடனே இந்த ஆட்சியானது சிறப்பாக நடக்குது. அதனால அந்த புரட்சியானது முடிவுக்கு வருகிறது. அப்ப இந்த ஜூலை புரட்சியுடைய விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே வரம்பிற்குட்பட்ட முடியாட்சி தான். வம்சம் மாறிடுச்சு, அவ்வளவுதான். வம்சம் ஒன்று மாறி இருக்கிறதே தவிர வேற ஒண்ணு அங்க வந்து புரட்சியினால ஒரு ஐரோப்பால ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால உடனடியா இன்னொரு புரட்சி முடிச்சிருச்சு. 18 வருஷம் தான். உடனடியா அடுத்த இன்னொரு புரட்சி. ஏன்னா மக்களுடைய எல்லா தேவைகளும் அங்க நிறைவேற்றப்படவில்லை. அவங்க கேட்கறது அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை அத்தனை கேட்கிறாங்க. ஆனா அது கிடைக்கல. அடுத்ததாக அப்ப ஏற்படுத்துவது இந்த பிப்ரவரி புரட்சி. இந்த பிப்ரவரி புரட்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, லூயி பிலிப் போக போக எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா, முதல்ல மக்கள் விரும்பும் ஆட்சியை அமைச்சு கொடுக்கிறதா வந்தவரு, அவருடைய பயம், ஒரு இயலாமை, பிரிட்டன் நாட்டை பார்த்து பயம், அடுத்த நாடுகளை பார்த்து பயம். அப்ப மக்களால அத ஏத்துக்கல முடியல. நான் எல்லா மக்களுக்கும் சரிசமமாக எல்லா விஷயங்களும் தருகிறேன், சுமத்தம் தர்றேன்னு வார்த்தையில சொன்னா கூட அவருடைய அயலுறவு கொள்கையோ உள்நாட்டு கொள்கைகளோ ஏற்புடையதாக இல்லை. மக்கள் தைரியமான ஒரு மாட்சிமை பொருந்திய ஒரு மன்னரைத்தான் விரும்புவாங்க. அப்ப இவருடைய வெளிநாட்டு கொள்கைகள், அயலுறவு கொள்கைகள் மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்ப இத வச்சு பாக்குறப்ப, இதே காலகட்டத்துல உள்ளுக்குள்ளையும் மன்னருக்கு அதிகாரம் அதிகமா இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வேற சில மக்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாரத்தை தங்கள் கையில எடுத்துக்கிட்டு, இந்த பிரபுக்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, மரபுரிமைப்படி பிரபுக்கள் அங்க வந்து ஆட்சியில இருப்பாங்க அப்படின்றது. அப்ப ஒரு அப்பாக்கு அப்புறம் மகன், அவங்க வந்து பிரபுக்களாவே இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த அவையில். அவங்கள வந்து எலெக்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது, தேர்வு முறையே கிடையாது. அப்ப மரபுரிமைப்படி அப்படிங்கிறப்ப அந்த ஏற்கனவே இருக்கிறவங்களே இருக்கிறப்ப இந்த மக்களுடைய எண்ணங்கள் எதுவுமே அங்க வந்து போய் செல்லாது. அவங்களுக்கான ஆட்சி நடக்குதுன்னு அங்க நம்ம சொல்லவே முடியாது.
அப்ப எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்து சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இது நடக்க முடியும் அப்படிங்கறத திட்டவட்டமா நினைக்கிறாங்க. இதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்டதுதான் 1848 பிப்ரவரி புரட்சி. இந்த ஜூலை புரட்சியில பாக்குறப்ப ஜெர்மனியில் பயங்கரமா வெடிக்குது. பிரான்ஸ் நாட்டினுடைய எதிரொலி ஜெர்மனியில அதிகமாக வெடிக்குது. அதிகமான மாணவர்கள் பயங்கரமா கழகத்துல ஈடுபடுறாங்க. எப்படியோ வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில பாக்குறப்ப அப்பயும் என்ன பண்றாரு அப்படின்னா மெட்டானிக் அதை ஒடுக்கிடுறாரு. இங்கேயும் சரி இத்தாலியிலையும் சரி. பிப்ரவரி புரட்சியில பாக்குறப்ப பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட புரட்சின்னு பாக்குறப்ப வேற வழி இல்ல. இதுக்கு மேல மெட்டானிக்கால என்ன பண்ண முடியல அப்படின்னா தன்னுடைய நடவடிக்கையினால எந்த மாறுதலும் வராதுறது. தன்னை என்ன பண்ண போறாங்க, அதாவது அவரை மீறி எல்லாமே வந்துருச்சு. எல்லா அவருடைய அடக்குமுறை அங்க செல்லுபடி ஆக்கல. அப்ப அவரே தப்பி ஓடி போயிடுறாரு லண்டனுக்கு. யாரு? நம்ம மெட்டானிக். ஏன்னா அவர் வீட்டு வாசலையே புரட்சி வெடிச்சிருச்சு. அப்ப வேற வழி இல்லாம தப்பி ஓடுகிறார். அப்ப அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. அதன் விளைவாக 3ஆம் நெப்போலியன் பதவிக்கு வருகிறார். இந்த 3ஆம் நெப்போலியன் பதவிக்கு வர்றப்பயே நெப்போலியன் போனபர்ட்டினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து சீர்திருத்தங்களையும் தான் செய்யறதா வர்றாரு. எல்லா மக்களுக்கும் அடி மனசுல இந்த கஷ்ட காலத்துல நெப்போலியன் போனபர்ட் திருப்பி வந்துட மாட்டாரான்னு இருந்துச்சு. அப்ப நெப்போலியன் அவருடைய வம்சத்துல வந்த 3ஆம் நெப்போலியன் இதெல்லாம் சரி செஞ்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வருது. அவரும் மக்களுக்காக பிரான்ஸ் நாட்டிற்காக எண்ணற்ற விஷயங்களை செஞ்சு ஒரு நல்ல ஒரு குடியாட்சி நாடாக அதை பிரான்ஸ் நாட்டை கொண்டு செலுத்துறாரு. இது பிப்ரவரி புரட்சியினுடைய முடிவு. சோ அப்ப 1848 வருடத்துக்கு அப்புறம் தான் பிப்ரவரி புரட்சிக்கு அப்புறம் 3ஆம் நெப்போலியன் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ் நாடு செழுமையாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த 3ஆம் நெப்போலியன் வந்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா திருப்பி மக்கள் மனசுல நெப்போலியன் என்னென்ன விதைகளை விதைத்தாரோ அதை எல்லாமே சொல்றாரு. நெப்போலியன் செய்து கொடுத்த நெப்போலியனுடைய சட்ட தொகுப்பு, இன்னைக்கும் பெருமையா பேசப்படுகின்ற நெப்போலியனால் வெளியிடப்பட்ட சட்ட தொகுப்பு மற்றும் அவருடைய சீர்திருத்தங்கள், உள்நாட்டு சீர்திருத்தம், மெயினா கல்வி சீர்திருத்தம். கல்வியால் மட்டுமே மக்களுடைய அறியாமையை போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி சீர்திருத்தம் இந்த காலகட்டத்துல 1790 அவ்வளவு அழகா நாட்டுல கல்வி சீர்திருத்தம், அது போல இது நம்ம விவசாய சீர்திருத்தம், அது போல வரிகள்ல எந்த மாதிரி மக்களுக்கு ஒரு சுலபமான எளிமையான முறை, அதே போல நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அவ்வளோ நடவடிக்கைகளும் மிக உயரத்துல அன்னைக்கு பிரான்ஸ் நாட்டை உயர்த்துச்சு. அதே வழிமுறைகளை திருப்பி அறிமுகப்படுத்துகிறார். நெப்போலியனுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை, ஒரு நல்ல ஆட்சி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திருப்தியான எண்ணம் எல்லாமே வருது. இதனால நெப்போலியன் 3ஆம் நெப்போலியன் அவருடைய ஆட்சி காலத்துல இதெல்லாமே நம்ம பிரான்ஸ் நாடு மாறி வருது. இந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல நெப்போலியனோட உடல் எங்கன்னா செயின்ட் ஹெலினா தீவுல இருக்கு. அந்த செயின்ட் ஹெலினா தீவுல இருந்து நெப்போலியனோட உடலை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்துட்டு தங்களுடைய பிரான்ஸ் நாட்டிலேயே அவருக்கு உரிய மரியாதையோடு அவருக்கு அடக்கம் நடக்கப்படுது. அதுபோல அவர் எந்தெந்த போர்களில் வெற்றி அடைந்தாரோ, எத்தனை போர்கள் நடத்திருப்பார், அந்த ஒவ்வொரு போர்களுடைய பெயரில் வீதிகளுடைய பெயரிடப்பட்டது. அவருக்காக ஒரு வளைவு, ஒரு மண்டபம், அழகாக அவருக்காக ஒரு மியூசியம், அவருடைய வெற்றி சின்னங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற மாதிரி ஒரு மியூசியம் எல்லாமே நமக்கப்பட்டது 3ஆம் நெப்போலியன். நெப்போலியன் போனபர்ட்டினுடைய மறைந்த புகழை திருப்பி மீட்டு கொடுத்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா நம்ம நெப்போலியன் 3ஆம் நெப்போலியனை சாரும். அப்ப இந்த 3ஆம் நெப்போலியன் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய உள்நாட்டு வெளிநாட்டு எல்லாமே மக்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப இந்த போனபார்ட்டிசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். போனபார்ட்டிசம் என்று சொல்லப்படும் காலகட்டம் என்னன்னா நெப்போலியன் போனபார்ட்டினுடைய புகழை, மாட்சிமையை திருப்பி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். திருப்பி கொண்டு ஒரு நல்ல ஒரு பிரான்ஸ் நாட்டுல ஒரு விஷயத்தை கொண்டது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்ப பிரான்ஸ் நாட்டுல இந்த புரட்சிக்கு அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சு. அப்ப இந்த ஜெர்மனி, இத்தாலி, இந்த பாதிக்கப்பட்ட 2 நாடுகள் 1848 புரட்சியிலேயே நம்ம சொன்னோம் அவருடைய யாரோட நம்ம மெட்டானிக் வீட்டுக்கு வாசலே போயிட்டாங்க. சோ மெட்டானிக் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படி பார்த்துட்டோம். அப்ப ஜெர்மனில மிக அழகாக ஒரு கூட்டணி நல்லா உருவாகுது. அதுக்கு மெயினான என்ன விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா சால்வரின் அப்படிங்கிற ஒரு சுங்க வரி நிர்ணயம்.
ஜெர்மனியினுடைய அனைத்து கூட்டிணைந்த நாடுகளுக்கும் ஒரே வரி. அந்த ஒரே வரி போட்டனால என்ன ஆச்சுன்னா, ஜெர்மனியில இந்த சிட்ட குட்டி குட்டி நாடுகள் ரைன் கூட்டிணைவுன்னு சொல்லுவோம். அந்த ரைன் கூட்டிணைவு நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்த ஜெர்மனியா உருமாறணும். அப்ப ஜெர்மானிய ஐக்கியம் என்பது நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஜெர்மானிய ஐக்கியத்தை யாருக்கு தலைமையில் அப்படின்னா பிஸ்மார்க். அதான் பிஸ்மார்க்கிசம். பிஸ்மார்க்கினுடைய தலைமையில் ஜெர்மானிய இணைவு என்று ஒன்று நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 போர் தான். 3 போர். பிராங்கோ பிரஷ்ய போர், ஆஸ்திரியா போர், கிரிமியா போர். 3 போர்னாலையும் அழகா பிளான் பண்ணி பிஸ்மார்க் என்ன செய்வார் அப்படின்னா, ஒவ்வொரு நாடுகளையும் வென்று பிரஷ்யாவை வெல்லணும், அப்புறம் ஆஸ்திரியாவை வெல்லணும். மெயினா இது 2 தான். இது 2ஐயும் வென்னதுக்கு அப்புறம் ஒருங்கிணைந்த ஒரு ஜெர்மானி இணைவை கொடுத்தவர் யாரு சொன்னோம்னா பிஸ்மார்க். அதனாலதான் நமக்கு இந்தியாவின் பிஸ்மார்க் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய சிற்றரசுகளை ஒருங்கிணைத்தவர். சுதந்திரம் அடைந்த விடவு இந்தியால பிரிவினைகளாக இருந்த அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைத்த பெருமை இந்தியாவின் பிஸ்மார்க்கான சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் பிஸ்மார்க்னு சொல்றோம். ஜெர்மானியின் ஐக்கியத்தை உருவாக்கியவர் பிஸ்மார்க். அப்ப இதே போல இத்தாலியில எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சொன்னோம் நிலவியல் சொல்லாக இருக்கின்றன. காணும் மேப்லயே தேட வேண்டியது இத்தாலிய. அப்ப இந்த இத்தாலியிலையும் என்ன நடக்கணும் அப்படின்னா, இத்தாலிய பழைய உரிமை பெற்ற அந்த அனைத்து பகுதிகளையும், நேபிள்ஸ், சிசிலி, அவ்வளவு வளம் நிறைந்த லம்பாடி, வெனிசியா, எல்லா பகுதியும் ஒருங்கிணைச்சு ஒன்றுபட்ட இத்தாலியை எங்களுக்கு உருவாக்கணும். இப்ப அந்த ஒன்றுபட்ட இத்தாலியை உருவாக்குவது எவ்வாறு? அப்ப இத்தாலியில 3 தலைவர்கள், மாசினி, கரிபால்டி, கவூர். மாசினி மக்களுக்கு விடுதலை வேட்கையை தூண்டுகிறார். அனைத்து இத்தாலி மக்களுக்கும் மனசுக்குள்ள அந்த வெறி வரணும். என் நாடு, என் தேசம் அப்படிங்கிற தேசிய எண்ணத்தை விதைத்தவர் மாசினி. விடுதலை வேட்கையை மக்கள் மனத்தில் தெளித்தவர். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் இத்தாலியில. அப்ப கரிபால்டி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்னா, இந்த இத்தாலிய இணைவு நடைபெறணும்னா நமக்கு வல்ல அரசுகள் உதவி இருந்தா தான் நம்மளால வெற்றி பெற முடியும். அது அவர் தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த வல்லரசுகள்கிட்ட போய் எப்படி உதவியை வாங்குவது? அப்ப வல்லரசுகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா நம்ம போய் உதவி செய்யணும். சரியா? அப்ப உதவி செய்வதற்கான வாய்ப்பை கரெக்டா பிரான்ஸுக்கும் தேவைப்பட்டுச்சு, ரஷ்யாவுக்கும் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துல அவங்க போர்ல ஈடுபடுத்திட்டு இருக்கிறப்ப, பிராங்கோ பிரஷ்ய போர், ஆஸ்திரிய ரஷ்ய போர், இந்த மாதிரி நடக்கிறப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கரிபால்டி என்ன செஞ்சார்னா, இத்தாலிய வீரர்களை ஒருங்கிணைத்து, உங்களுடைய வாழ்வும் சாவும் இத்தாலியினுடைய மறுமலர்ச்சியும் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த போர்ல நீங்க கலந்துக்கிறதுலதான் இருக்கு. அப்ப எல்லா போர்லயும் அவங்க கலந்துகிட்டப்ப அந்த படை வீரர்களுக்கு, பிரான்ஸ் நாட்டுல போய் கலந்துகிட்டப்ப அந்த பிரான்ஸுக்கு அவ்வளவு ஒரு புத்துயிர்ச்சி கொடுத்ததா. அந்த டைமிங்ல, அந்த நேரத்துல அவங்களுடைய பங்கீடானது இவர்களுக்கு மிகவும் எழுச்சி மிக்கதாக இருந்தது. பிரான்ஸ் நாட்டிற்கு மிகவும் உதவி, ரஷ்யாவிற்கு மிகவும் உதவி. இந்த மாதிரி உதவி புரிந்ததனால் இந்த போர்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அமைதி உடன்பாடு காணுவாங்கல்ல, அந்த அமைதி உடன்பாடு காணப்படுகின்ற நேரத்தில் இத்தாலியையும் ஒரு ஆளா கூப்பிட்டு வச்சு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து உதவி செய்ததற்கு நன்றி பாராட்டுகிறார்கள். அந்த நன்றி பாராட்டும் காலகட்டத்தில் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையான கரிபால்டி என்ன செய்யறாரு, எங்கள் நாட்டிற்கு எங்களுக்கு இந்த உதவி தேவை. அப்ப 3ஆம் நெப்போலியன்லாம் ரொம்ப சந்தோஷம். 3ஆம் நெப்போலியன், நான் செஞ்சு தர்றேன், எல்லா விதத்திலும் உனக்கு உதவியாக இருப்பேன். அதே போல உதவியாக இருந்தார் 3ஆம் நெப்போலியன். அப்ப கவூர் எடுத்து பார்த்தோம்னா, கவூருடைய போர்த்திறன், இந்த 3 பேரு, மாசினி, கரிபால்டி, கவூர், இந்த 3 பேரும் ஒவ்வொரு விதத்துல சிறந்த ஆள்கள். இந்த 3 பேருடைய எண்ணங்களும் 3 பேருடைய கருத்துக்களும் அழகா ஒருங்கிணைந்து இத்தாலிய இணைவை கொடுத்தது. ரஷ்யாவின் தலைமையில் அழகான ஒரு இத்தாலிய இணைவை நிறைவாக செய்து கொடுத்தது.
பிரான்ஸ் வல்லரசாக மாறியது. இத்தாலி, ஜெர்மனி இது அனைத்துமே மிகப்பெரிய வல்லரசுகளாக உருவெடுப்பதற்கு பிரான்ஸ் நாடு மறைமுகமாக காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெப்போலியன் போனப்பர் அவர் விதைத்த விதை சிறிது காலத்துக்கு மறைக்கப்பட்டாலும் கூட அதனுடைய விளைவுகள், அதனுடைய எண்ணங்களை அழகாக மாற்றி இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் அனைத்து நாடுகளிலும் மிக அழகான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி வரம்பிற்குட்பட்ட முடியாட்சியாக இருந்தாலும் குடியாட்சியாக இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல அரசியல் அணி திரட்டல்கள் மற்றும் புரட்சிகள்னு பார்த்தோம். இந்த அணி திரட்டல் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வியன்னா மாநாட்டுல நமக்கு ஆரம்பிச்சிச்சு. நெப்போலியனுடைய மறைவு, அதற்கு அப்புறம் வியன்னா மாநாடு. இந்த வியன்னா மாநாட்டுல முதல்ல 3 கூட்டணி, அடுத்ததாக 4 கூட்டணின்னு சொல்லி 4 நாடுகள் ஒருங்கிணைகின்றன. அடுத்து வியன்னா மாநாட்டிற்கு அப்புறம் பார்த்தோம்னா புனித உடன்பாடு பார்த்தோம். புனித உடன்பாடு, அதற்கு அப்புறம் ஐரோப்பிய கூட்டமைப்பு. இந்த புனித உடன்பாடு, ஐரோப்பிய கூட்டமைப்பு எல்லாமே அந்த 4 அணிதான். அந்த 4 அணி சிறிது சிறிது மாற்றத்துடன், அந்த நோக்கம் மட்டும் சில மாற்றம். புனித உடன்பாடு என்பது இறைத்தன்மையோடு கலந்தது. ஐரோப்பிய கூட்டமைப்பு என்பது அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஏற்பட்டது. இந்த மாதிரி அந்த நோக்கத்தில் சிறிது சிறிது மாற்றங்கள் மட்டும் நடந்து அந்த அணிகளானது அரசியல் அணிகளாக திரண்டு நிறைய மாறுதல்களை கொடுத்தது. ஆனா இந்த மாறுதல்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா முற்போக்கு எண்ணம் வாய்ந்ததாக இருந்தது, பிற்போக்கு சக்திகளாக இல்ல. ஏற்கனவே விதைக்கப்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை ருசிச்சு பார்த்த அந்த பிரெஞ்சு நாட்டு மக்களால இந்த முற்போக்கு சிந்தனைகளை அதிகமா ஏத்துக்கொள்ள முடியல. ஆனா வேற வழி இல்ல. இன்னைக்கு தோத்து போன காலகட்டத்துல இருக்கும். பிரான்ஸ் நாடு அடிமட்டத்துல இருக்கு, திருப்பி எந்திரிச்சு வரணும். இழப்பீடு தொகையை சரி செய்து, தங்கள் நாட்டுல நிலப்படை இருக்கு, நிலைப்படை இருக்கிறது என்றால் அந்த இழப்பீடு தொகையை கட்டி முடிச்சாதான் நிலைப்படை வெளியேறும். வேற நாட்டு படம் நம்ம நாட்டுக்குள்ள நிக்குதுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அதிலிருந்து மீண்டு மெட்டானிக்கினுடைய எல்லா கொள்கைகளிலும் இருந்து மாறி வர்றப்ப அந்த புரட்சி எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்தது. தானாக அந்த புரட்சி எண்ணங்கள் 2 புரட்சி, மகா புரட்சி, பிரெஞ்சு புரட்சிக்கு அடுத்து பார்க்கப்பட்ட புரட்சிகளானது ஜூலை புரட்சி மற்றும் பிப்ரவரி புரட்சி 1830ஆம் ஆண்டு மற்றும் 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி புரட்சியாக 2 புரட்சிகள் வெடித்து பிரெஞ்சு நாட்டில் ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கியது. இந்த 1848ஆம் ஆண்டு புரட்சிக்கு அப்புறம் பாக்குறப்ப 3ஆம் நெப்போலியன் பதவிக்கு வருகிறார். 3ஆம் நெப்போலியன் முழுக்க முழுக்க நெப்போலியன் போனபர்ட் அவருடைய கருத்துக்களை மையமாக கொண்டு தன்னுடைய சீர்திருத்தங்களை அழகாக செயல்படுத்துகிறார். செயல்படுத்தி பிரான்ஸ் நாட்டை வலிமை மிக்க ஒரு நாடாக உருவெடுக்க வைக்கிறார். இதே காலகட்டத்தில் ஜெர்மனியில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிரான்ஸ் நாட்டுல ஒரு புரட்சி வெடிச்சா எல்லா நாடுகளையும் அது பரவும். தானாகவே ஜெர்மனியில் பிஸ்மார்க்கின் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது. அங்கு அனைத்து மாணவர்களும் ஒரு விடுதலை வேட்கையோடு இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைத்து 3 போர், இந்த 3 போர்களின் மூலம் ஜெர்மானிய இணைவு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மானிய ஐக்கியம் நடந்து வருகிறது. இதனால் ஒரு நிறைவு பெற்ற நாடாக ஜெர்மானி மாறுகிறது. இதே காலகட்டத்தில் இத்தாலியில் ஐக்கியம், மாசினியினுடைய விடுதலை எண்ணங்கள், விடுதலை வேட்கைகள் மற்றும் கரிபால்டினுடைய ராஜதந்திர நடவடிக்கை மற்றும் கவுர்னுடைய போர்த்திறன் இவற்றினால் ஒருங்கிணைக்கப்பட்ட இத்தாலியாக, நிலவியல் அமைப்பில் தேடப்பட்ட இத்தாலி என்று ஒருங்கிணைக்கப்பட்ட இத்தாலியாக ஒரு முழு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறது. மாபெரும் சக்தியாக உருவெடுத்து இதுக்கு அடுத்த நிலையில் நம்ம அடுத்து பார்க்க போறதுன்னா முதல் உலக பொருளை எப்படி கலந்துச்சு, முதல் உலக பொருளை கலந்துக்கிறதுக்கு அடுத்து என்னென்னலாம் நிகழ்வு நடந்ததுன்னு அப்படிங்கிற மாதிரி வரும். இப்ப ஒரு மாபெரும் சக்தி, இந்த மாபெரும் சக்தி ஒரு மாபெரும் தொழில் புரட்சியை ஏற்படுத்துகிறது. பொருளாதார விஷயத்தில் ஒரு மிக அழகான மேம்பாடு. பிரிட்டனில் துவங்கி பிரான்ஸ், ஜெர்மனியில் மிக அதிவேகமான ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, திட்டமிட்ட வளர்ச்சி, நல்ல ஒரு செழுமையான பாதை. எல்லாமே காலனி ஆதிக்க நாடுகள். காலனி ஆதிக்க நாடுகளாக நம்ம இந்தியாக்குள்ளே வளம் வந்தாங்கல்ல, பிரிட்டன் வந்தாங்க, பிரான்ஸ் வந்தாங்க. அது மாதிரி எல்லா பகுதிகளிலையும் வளம் வாய்ந்த பகுதிகளாக மாறி
செழிப்போடு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதற்கு இந்த புரட்சிகளும் வழிவகுத்தன, கூட்டணிகளும் வழிவகுத்தன. வணக்கம், நன்றி.